அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் வெளிநாடு யூரோப் சென்றிருந்த போது அந்த அந்த பயணத்தை பற்றி ஒரு ட்ராவலாக எழுதியிருந்தேன். ஹைரோப்பா என்று பெயர். அதில் ஒரு இடம் ரோமில் வெனிஸும் விக்டர் இமானுவேலும். வெனிஸின் செயின்ட் மார்க் ஸ்கொயரில் இருக்கும் விக்டர் இமானுவேல் 2 அவருடைய நினைவு சின்னத்தை கடந்துதான் கொண்டோலா படகு சவாரிக்கு போனோம். வெனிஸே நீர் சூழ் உலகுதான். அதிலும் நன்னீர் ஏரி போல் கடல் நீர் சூழ்ந்த கட்டடங்கள் வெகு அழகு. வெயில் தான் கொளுத்தி எடுக்கிறது. வேர்த்து விறுவிறுத்து மட்டுமல்ல, மயக்கம் வரும் அளவுக்கு வெயில் வாட்டுகிறது. நீர்நிலைகள் இருந்தாலும் கேரளா, சிங்கப்பூர் போல ஒரு மாதிரி வறட்சியான தட்பவெப்பம். மிக பிரம்மாண்டமான சிலை ஒன்று 5-6 குட்டி பாலங்களை கடந்தபின் வந்தது. இந்த விக்டர் இமானுவேல் குதிரையில் கம்பீரமாக ஆரோகணித்திருக்கும் சிலையின் பீடத்தின் முன்புறம் ஒரு வானகமே வையகமே என கையை விரித்து செங்கோல் பிடித்த வீராங்கனையும் விரிந்த இறக்கைகளோடு கர்ஜிக்கும் சிங்கமும் இருக்க, மறுபுறமோ கொடிபிடித்த பெண்ணும் தலைகவிழ்ந்து படுத்திருக்கும் சிங்கமும் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த பீடத்தின் மற்ற இருபுறங்களில் ஒரு புறம் மாஜியோ என எழுதப்பட்டுள்ளது. அதன் கீழ் 2 குழந்தைகளுக்கு பாலூட்டும் போனாய் சின்னம் கொண்ட ஷீல்டும், அதாவது ரோமாபுரியை நிர்மாணித்தவர் அதாவது ரோமஸ் அவருடைய துப்பாக்கியும் துப்பாக்கியும் செதுக்கப்பட்டுள்ளது. இவை எல்லாமே வெண்கல சிலைகள். இது 1878ஆம் ஆண்டு வெனிஸில் விக்டர் இமானுவேலின் விக்டர் இமானுவேலின் சிலையை நிறுவ முடிவெடுத்தார் அரசர் உம்பர்டோ. அந்த 1878ஆம் ஆண்டு முடிவெடுத்தார். ராஜாவின் சிலையை வடிக்க ஒரு ஓவியப் போட்டி வைத்து கிட்டத்தட்ட 48 பேரின் ஸ்கெட்சுகளை, ஓவிய மாதிரிகளை வாங்கி அதன் பின் தேர்ந்தெடுத்தார்கள். கடைசியாக ரோமானிய சிற்பி எடோர் ஃபெராரியுடைய ஓவியம் சிற்பம் வடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டது. 1880 ஆகஸ்ட் 14 கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது. தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை 3 ஆண்டுகளில் செவ்வனே முடித்தார் ஃபெராரி. அதுதான் வீரமும் அழகும் பொலியும் விக்டர் இமானுவேல் ராஜாவின் சிற்பம். சான் மார்க்கோ நதிப்படுகையின் பல்வேறு கரைகள், பியாசோ டிலியோன்சினி, பியாசெட்டா சென் மார்க்கோ, பலாசோ டுகேல் ஆகியன தேர்ந்தெடுக்கப்பட்டு கடைசியாக முதலில் முடிவு செய்த இடமாகிய ரிவா டெல்கி ஷியோவோனி சான் சக்காரியா என்று இன்று நாம் காணும் இடத்தில் நிறுவப்பட்டது. 1887 மே 1ஆம் தேதி ராஜா உம்பர்டோ ராணி மார்கரிட்டா டி சவோயா முன்னிலையில் திறப்பு விழா செய்யப்பட்டது. 2011 150 ஆண்டுகால இத்தாலியின் ஒருங்கிணைப்பை குறிக்கும் விதமாக அது புனரமைக்கப்பட்டது. மார்கரெட் பிளாண்ட் என்ற எழுத்தாளர் வெனிஸ் பற்றி எழுதும்போது 1797 நெப்போலியனால் தோற்கடிக்கப்பட்ட பின்பு வெனிஸின் ராஜரீக சரித்திரம் அழிந்தது, ஆனால் இந்த சிலை மட்டும் தப்பியது என்கிறார். இந்த சிலை இருவேறு நிலைகளை பிரதிபலிக்கிறது. இது ஒருங்கிணைந்த இத்தாலியை உருவாக்கிய விக்டர் இமானுவேல் என்ற முதல் ராஜாவின் நினைவாக உருவாக்கப்பட்டது. அப்படி ஒருங்கிணைந்த இத்தாலியை ரிசர்கியூமெண்டோ உருவாக்கும் போது அவர் பட்ட சிரமங்களை காட்சிப்படுத்துவதாக அமைந்துள்ளது இந்த சிற்பம். ஒரு புறம் வெனிஸின் வீழ்ச்சியும் இன்னொரு புறம் எழுச்சியும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. சிலையின் பின்புறம் வீழ்ந்த இத்தாலியையும் அதோடு தன் கொள்கையில் உறுதியுடன் அமர்ந்திருக்கும் பெண்ணும் அவள் பக்கம் சாய்ந்திருக்கும் செயின்ட் மார்க் சிங்கமும் செதுக்கப்பட்டுள்ளது. அவள் பக்கம் இருக்கும் கேடயத்தில் 1848-49 என்று குறிப்பிட்டிருக்கும் ஆண்டுகள் வெனிஸ் ஆஸ்திரியாவால் தோற்கடிக்கப்பட்ட காலமாகும். அந்த பெண்ணும் ஒரு பக்க மார்பு அற்றவளாக, கொடி ஏந்தினவளாக, உடைந்த வாழ் கொண்டு சுதந்திரத்திற்காக போராடி தோற்றவளாக அமர்ந்திருக்கிறாள். அவள் நிலை கண்டு சிங்கமும் வருத்தத்துடன் தலை சாய்ந்து அமர்ந்திருப்பது போல் இருக்கிறது. முன்புறம் அமர்ந்திருக்கும் சிங்கமோ அடிமை தலைகளை உடைத்து கர்ச்சிக்கிறது. இது பிரசியோ ஆஸ்திரியா போரில் வெனிஸ் பெற்ற வெற்றியை பிரகடனப்படுத்துகிறது. இந்த சிங்கத்துடன் அமர்ந்திருக்கும் வீராங்கனை வானமே இல்லை என்பது போல இடது கையை தூக்கியபடி வெற்றி பார்வையுடன், மிக ஆடம்பரமான உடை அலங்காரத்துடன், நவீன காலணிகளுடன் சுதந்திரத்தை அறிவிப்போர் போல அமர்ந்திருக்கிறார். இந்த நினைவு சின்னத்தின் இருபுறமும் இருக்கும் கேடயங்களில் ஒன்று நெப்போலியனின் வெற்றியை அறிவிப்பதாகவும், இன்னொன்று ஒருங்கிணைந்த இத்தாலியின் அதாவது வெனிஸின் தலைநகராக ரோம் மாறியதையும் குறிக்கிறது. இது வெனிஸின் சிக்கலான சரித்திரத்தை பயணிகளுக்கு அறிவிப்பதோடு கலாச்சார சின்னமாகவும் பரிமளிக்கிறது. நகரத்தை பெண்ணாக்கி சிற்பத்தில் காட்டியது இந்த சிலையின் வித்தியாச அம்சம். மறுமலர்ச்சி காலக்கலையின் ஒரு வகை.
கால சிலையின் ஒரு வகை. இங்கே ஒன்றும் சான் ஜார்ஜியோ இ பாலே என்ற இடத்திலும் இச்சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்தியா நெடுகிலும் நான் கண்டவரை குதிரை வீரர்கள், குதிரை சவாரி செய்யும் ராஜாக்களின் சிலைகள் என்றைக்கும் கம்பீரமானவை. ஃபெராரி, டோனட்டல்லோ என்ற இத்தாலிய சிற்பிகள் கலையின் மறுமலர்ச்சி காலத்தில் இவை போன்ற சிலவற்றை உருவாக்கினர். கோதிக் கலை வடிவத்தில் இல்லாத யதார்த்தத்தையும் சிலை வடிப்பின் நேர்த்தியான விகிதாச்சாரத்தையும் இது பிரதிபலிக்கிறது. குதிரை, சிங்கம் ஆகியவை வெனிஸின் புராதனத்தில் இடம்பெறும் இடத்தை இவை அழகாக சுட்டுகின்றன. அடிமையான பெண் அதிலிருந்து மீண்டு தன்னை வெற்றி பெற்றவளாக பிரகடனப்படுத்தும் இச்சிலை தேசம் மற்றும் பெண் இருவரின் மனோபாவங்களையும் வெளிப்படுத்துவது வெகு அழகு. இவற்றுக்கெல்லாம் சாட்சியாக வெற்றி வீரராக ஒருங்கிணைந்த இத்தாலியின் முதல் ராஜாவாக கம்பீரமாக ஆரோகணிக்கிறார் விக்டர் இமானுவேல். வெனிஸிலும் நம் மனத்திலும். நன்றி.